எலியன்ஸ் நம்ம வந்து வேறு ரூட் இருக்கான்னு பார்க்க போகிறோம். ஆமாம் இதில் தான் ஏறணும். அவன் ஏன் நிற்கிறான்? அவன் ஏன் நிற்கிறான்? சரியான அட்வென்ச்சர் ஏலியன்ஸ். இப்போ பாருங்க எப்படி ஏறுறோம் பாருங்க. ஆமாம் பல்சர் 125 ஏறுது பாட்டுக்கு. ஆமாம் டபுள் வச்சா ஏறாது. சரியான அட்வென்ச்சர் பாருங்க எவ்வளோ ஏற்றம். அம்மா நான் பாருங்கள் இன்னும் ஏறிட்டே தான் இருக்குது எலியன்ஸ். இப்போ நல்லா மிஸ்டெல்லாம் கம்மியாயிருச்சு. உங்களுக்கு வியூ எல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. நம்ம வண்டி ஏறிடுது கைஸ் ஈஸியாக டக்குன்னு ஏறியாச்சு. ஆமாம் சரியான அட்வென்ச்சர். இதில் தான் அந்த பைக்காரங்க போனாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதிலே காட்டியிருப்பேன். சரியான அட்வென்ச்சர் போங்க. ஆஹா வியூவை பாருங்க. ஆஹா மிஸ்ட் இல்லாத செம்ம கிளியராக இருக்குண்ணே. பனியெல்லாம் போகணுன்னா செம்மையாக இருக்கு. என்னாச்சு? ஃபுல்லாக தேடிக்கிட்டே இருக்கான் எலியன்ஸ். ஆளு பின்னாடி இருக்க பாரு, மெதுவா நின்று பார்த்து போடா. போறதுல ரெடியா இருக்கு. இவன் நிக்கின்னு ரெடி ஆயிட்டு இருக்கான். என்னாச்சு? அட்டை தான் எலியன்ஸ். எடுத்தாச்சா? எடுத்தாச்சா? எடுக்கலாம். வந்துச்சுன்னா எடுக்க வராது, டக்குன்னு கையால் எடுக்க முடியாது. அட்டை கிடச்சிருச்சு. அதான் என்னாச்சுன்னு தெரியல எலியன்ஸ். நீ ஃபுல்லாகவே காவக்கூட அங்கே சாவியை தொலைச்சா. ஒரே பைக் தானே, சாவி தொலைச்சதும் இதுவும்.
காட்டுறேன்னு நினைச்சேன். அவன் நிஜமாவே குத்திட்டான் டாக்டர். அவர் எப்பவும் சொன்னதை செஞ்சுடுவாருங்க. எப்போம்மா அடிக்கிற மாதிரி இருந்தாங்க அட்டை உங்களை ஊந்துட்டு இருக்கான். அதான் நல்ல பார்த்துட்டேன். தெரிஞ்சா அவன் கடிச்சு நடுக்கு இல்லை அது ரொம்ப நேரம் கழிச்சு தான் தெரிஞ்சிருக்கும். எனக்கு தெரிஞ்சு மேலே ஏறும் போதே அடிச்சு கடிச்சிருக்கும். அது ஒரு கீழே தெரியாதுல்ல. ஒன்றாங்க ஒன்றாங்க. காதுக்குள்ளெல்லாம் போகாது. பிரெயினுக்கு ஒன்றும் ஆகலையே. அது ஸ்கின்னை பார்த்தாலும் நின்றுடும். கடிச்சிக்கிட்டே ரத்தத்தை உறிஞ்சிக்கிட்டே நின்று. டாக்டர் பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஆமாம் ரத்தத்தை மட்டும் புரியும், வேற ஒன்றும் இல்லை. பின்னாடி யாரும் இருக்காங்களா? இல்லை 3 4 5 5 தான் இருக்கு. 5 தானோ? எலியன்ஸ் கிளம்பியாச்சு. இந்த ஆஃப் ரோடு வேறு இப்போ. இடத்த பாருங்கள். எப்போ மழை வர நின்றுட்டா செம்மையாக இருக்குது என்ன? இப்போ பாருங்கள் எலியன்ஸ் எப்படி இருக்கு பாருங்க கிளியராக. ஐ திங்க் இது 2வது வீடியோ தான் போட்டிருப்பேன். போன வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள். அந்த போகிறாங்க பாருங்கள் எலியன்ஸ். ஜூம் பண்ணி காட்டுறேன் எடிட்டில். செம்மையாக இருக்குது எலியன்ஸ். இன்றைக்கி ஃபுல்லாக ப்யூர் அட்வென்ச்சர் தான். சரியான அட்வென்ச்சர் போங்க. வேற மாதிரி. இப்போ என்னென்னா நம்ம ஊர் எவ்வளோ சொர்க்கமாக இருக்குது. இந்த ரோட்டில் வந்துட்டு எவ்வளோ பெட்டராக இருக்குது. அப்படி ரோடு மோசமாக வச்சுருக்காங்க எலியன்ஸ். இன்றைக்கி ஊருக்கு போனதுக்கப்புறம் வண்டியை ஃபுல்லாக கழுவணும். ஆமாம் சேத்துல தான் ஃபுல்லாக ஓட்டியிருக்கணும் நம்ம. இடத்த பாருங்க. எல்லாம் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது வந்திருக்கேன் அவ்வளோதான். அப்படிப்பட்ட இடம். அவ்வளோதான் சரியான அட்வென்ச்சர். இன்னும் ஸ்கூல்லாம் போகுது. ஸ்கூலாக காலேஜா எல்லாம் வேலை பார்க்குறாங்களா? அது காலேஜ் மாதிரி தெரியுது, பாலிடெக்னிக் மாதிரி இருக்குது. ஆமாம் இதுதான் உண்மையில் நம்ம தாத்தா பாட்டிக்க சொல்கிற மாதிரி காடு மலைலாம் ஏறி போய் நாங்கள் படிச்சுட்டு வந்தோம். அந்த சொல்கிறது மாதிரி இருக்குது இப்போ இடம். என்ன செய்ய மடி வழுக்குது. போயிட்டே இரு. அது தட்டிடுங்க. அதாவது அங்கே போய் நின்று தான் பார்க்கணும். இப்போ ஏற்றும் போது இப்போ ஆமாம் இதில் தான் இறங்கணும். அதான் யோசிக்கிறேன், இறங்கும் போதே இப்படி இருக்க. ஆமாம் ரொம்ப கஷ்டம். எப்படியோ இறக்கிட்டோம் இதோ. ஆனால் இப்போ ஏற்றும் போது தான் பெரிய டஃப்பு. என்ன சவுண்டு? நிற்காமல் போயிட்டே இருங்க.
நிற்காம போயிட்டே இரு. பார்த்து உட்காரு. ஆமாடி ஏற்றுலாம். இறங்க தான் சின்ன நீ கீழே ஏதாவது லீக் ஆகுதான்னு பாரு. இந்த இதில் லீக் ஆகுது அதாவது இல்லை லீக் ஆகுதான்னு பார்க்க சொன்னேன். டம்முன்னு அடிச்சிட்டு இல்லை தெரியல அடியில் அடிச்சிச்சு என்னன்னு பார்க்க சொன்னேன். வண்டி சரியான ஆஃப் ரோடு இன்றைக்கி ஏற்றின மாதிரி தான். பார்ப்போம். அந்த ஒரு இது எப்படியோ ஏறியாச்சு. இன்னும் இருக்க இல்லை இறங்குறது ஓகே. இன்னொரு இடத்துல ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு, அதில் ஏறணும். அதான் வண்டி எதுவும் புகையாமல் இருந்தால் ஓகே தான். அப்பாடி வந்தாச்சு எலியன்ஸ். எப்படியோ ஏற்றியாச்சு கீழே விழாம. உட்காண்டியா ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கா இல்லை முடிஞ்சுட்டான்னு தெரியல. இப்போதைக்கு ஓரளவு நல்லாயிருக்கு. இதை ஏறி போயிட்டுருக்கோம். ஆஹா பெரிய ஆற்று படிக்கையாக இருக்க. ஃபுல்லாக சரியான அட்வென்ச்சர். இந்த பைக்கை வாங்கி இன்றைக்கி தான் ஃபுல் கெப்பாசிட்டி இதுக்கு பார்த்தாச்சு. தெரியாது எல்லாத்தையும் பார்த்தாச்சு, செக் பண்ணியாச்சு. செம்மையாக ஓடுது வண்டி. என்ன நல்ல ரேடியேட்டர் மட்டும் திருன்னு சவுண்டு ஓடுது. ஃபேன் ஓடின மாதிரி ஓடுது. ஹீட் அதிகமாகிடுச்சு. ஏன்னா ஃபுல்லாக முறுக்கிட்டே இருக்குமா. அப்புறம் பிரேக் பேட் பார்க்கணும், கிளச்சு இன்றைக்கி சோழி முடிஞ்சு எல்லாத்தையுமே பார்க்கணும் எனக்கு தெரிஞ்சு. தெரியலையா? ஐயோ கன்ஃபியூசிங்காக தான். யாராவது இருக்காங்களா? தெரியல. எல்லாமே இறங்குற இடம் தான், ரெண்டுமே இறங்குது. அது பாட்டு ஏறுதுண்ணே வண்டி. பரவாயில்ல, நானும் ஏறாது டவுட்டே இருந்தேன். ஆனால் நீ உட்காந்து ஏற்றிருக்கலாம். நம்ம எப்படியாது ரிஸ்க்கு. ஆனால் உட்காந்து ஏற்றிருக்கலாம். இல்லை இங்கிட்டு அப்படி தான் பார்க்குறான்னா
நீட்டிங்கிட்டு போ. ஆ சரி சரி. எப்படி இருக்கு பாரு, இப்போ ஏறும்போது பாரு ரொம்ப கஷ்டம். ஏ வண்டி ஏறிட்ட சரியா ஏறுத. ஆமாம் ஆமாம், ஆனால் ஒரு இடத்துல சரிஞ்சிட்டு கரெக்டாக நீ விட்டுரு. அதுதான் தப்பு. நான் மலையில் ஏறும்போது பிரேக்கே பிடிக்கிறேன். அதுதான் முன்னாடி கொஞ்சம் கேப் விட்டே வரணும், போயிட்டே இருக்கணும். இன்னும் ஊருக்கு போனதுக்கப்புறம் கிளச்சு பிரேக்கு என்ன ஆகுதுன்னு தெரியல. போங்க போங்க. ம் வந்துருச்சுல்ல, இந்த வந்துட்டான செல்லக்குட்டி. சரியான இறக்கம், எப்படி இறங்குது. ஏத்துறா வண்டி எப்படி ஏறாமல் இருக்கும். சரியான வியூ வந்துருச்சு. ஆடிஸ் போச்சு. சரியா வந்தாச்சு. ஆமாம், அவ்வளோதான் முடிஞ்சுது. புரியல என்னாச்சு? எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது, எதுவுமே கொண்டு வரல. ஆமாம் பஞ்சர் ஆகிட்டான் ஏலியன்ஸ் அந்த வண்டிக்கு, எக்ஸ்பல்ஸுக்கு. வியூ செம்மையாக இருக்குது, கரெக்டான இடத்துலேருந்து பஞ்சர் ஆகிருக்கு. இது ஜீப்பே இங்கே தடுமாறிட்டு இருக்குல்ல, அது இடிச்சிருச்சு. வாவ் வாவ் ஏலியன்ஸ், அடுத்த ஒரு அட்வென்ச்சர். ஏலியன்ஸ் சார்ஜ் வேறு இல்லாமல் இருக்குது. அவங்களுக்கு இதோட கட் பண்ணிடுறேன். மேலே போயிட்டு ஃபோனில் வீடியோ எடுக்கிறது தான் காட்டேன். இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆஃப் ஆகிட்டுனா எனக்கு தெரியாது. இதோட ஐ திங்க் பண்ணணும். இவ்வளோ அட்வென்ச்சரையும் உங்களுக்கு காட்டியாச்சு. இதுக்கப்புறம் எப்படின்னு தெரியலை. பஞ்சர் ஆகிட்டுனா ஒரே ஏரியா பஞ்சர் ஆகிடுங்க. ஏன்சி தான் பஞ்சர் ஆகிடுது. டியூப்லெஸ் டயர். டியூப்பு தான். ஓகே, அதுதான் பிரச்சனை. இப்போ டியூப் கேட்க முடியாது. சரி 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 பாரு. இப்படியா? வந்துடலாம்.
இதில் ஏறி பார்த்துருவோமா? சரிங்க சரி. அதான் 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 இதிலோடி போக முடியாதா? என்ன லுக்கு அங்க என்ன பாரு கேக்குறதுக்கு பதில் சொல்லு. கல்றியா அடிச்சா சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. சாரா சாரா சைடாக இருந்து தள்ளு, சைடாக இருந்து தள்ளு. ஏற மாட்டேன், நான் ஊரை விட்டு போக மாட்டேன். ஏறிட்டேன். என்ன வில்லத்தனம்! எடு வண்டிய. என்னாச்சு? ஏ பிரேமே பார்த்து 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 பார்த்து. வண்டி ஏத்தனை சூப்பராக இருக்கும். மூஞ்ச அடிச்சிட்டா சார்ரா. ஆ அதான் எனக்கும் சட்டுன்னு இப்படி பின்னாடி இழுத்துச்சு. என்ன இழுக்குது? ஆகா நான் நிற்கிறது சரியில்லையே. நம்மளும் தட்டி அவ்வளோதான் முடிஞ்சுது. அந்த ஹிமாலய அங்கே இருக்கு பாரு. ஏற்றிட்டாங்க எலியன்ஸ். ஏ பிரேமே எவ்வளோ தூரம் இப்படி இருக்கு? இது மட்டும் தானா? இதுக்கப்புறம் ஈஸியாக இருக்கா? இதுக்கப்புறம் ஈஸியாக தானே இருக்கு. அப்போ ஏற்ற வேண்டி தான். ஸ்கிப்ட்டு தான் இருக்குது. அதான் ஆமாம், ஒரு வண்டியாக பிடிச்சி ஏற்றுங்க, கரெக்டாக இருக்கும். எலியன்ஸ் சரமான இது இருக்குது. ஆனால் உங்களுக்கு காட்ட முடியாது. நீங்கள் பேட்டரி ஃபுல்லாக படுத்துருச்சு. அங்கே இருக்காங்க பாருங்க, அங்கே போகணும்.
சரியான டஃப். இவர் எப்படி இருக்குருக்கு மாசு, அப்படியே கட்டான ஆயிரும். எப்போ கட்டாயிரம் தெரியலையே. செம்மையாக இருக்குது அட்வென்ச்சர். தெரியல எவ்வளோ தூரம் போகுதுன்னு. ஆனால் ரொம்ப தூரம் போன மாதிரி இருக்குது மழை. அவ்வளோ தூரம் போயிடுவான்னு தெரியல நம்ம வண்டி. நல்ல அளவு டேங்க் ஃபுல்லாக இருக்குது. ஆஹா, ஏதோ வார்னிங் சிம்பிள் அடிக்குதா என்னன்னு தெரியலையே. வச்சா இங்கிட்டு வர டிஸ்பிளேக்குள்ளே வேறு தண்ணி போயிடுச்சு கைஸ். ரிலையன்ஸ் என்ன நிறைய பிரச்சனை கொடுக்குது. வண்டி சர்வீஸ் போய் விடணும் போகணுன்னு. கொஞ்சம் தூரத்துக்கு வேற போகலாம். வண்டி பார்க் பண்ணிட்டு போகிறோம். அப்போ அங்கே போயிருக்குது அதுக்கு நம்ம ஏற்றலாம் உண்டு. கஷ்டம், ஏற்ற கஷ்டம். ஏற்றது அதெல்லாம் அதுக்கப்புறம் இறங்குறது நமக்கு கஷ்டமாக இருக்கும். பார்த்து அதுதான் முக்கியம். ஏன்னா சைடு எதுவுமே இல்லை. தள்ளி விடு. எதுடா அழுக்குது. ஏய் எனக்கு வலுக்குது. ஆமாம் இப்படி ஆத்தியாச்சா. இன்னும் பேரலாமா? வழுக்க தான் செய்யும் இல்லையா? வழுக்குது. என் ஸ்பின் டயர் வந்து ஃபுல்லாக ஸ்லஷ் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். அப்படியே வலிக்கிட்டே வருது. ஸ்லஷ் ஆகிட்டே தான் போகுது பாருங்க, வலிக்கிட்டு. தண்ணியில் வச்சோன்னு கொஞ்சம் ஏரியாச்சு அவ்வளோதான். ஏத்தியாச்சு.
சரியான வியூ எலியன்ஸ். செம்மையாக வந்தாச்சு, மேலே வந்தாச்சு. பாப்பா எவ்வளோ டஃப் எடுத்து இந்த வியூ இந்த இடத்துக்கு பார்க்குறதா மாசா எப்படி ஏறியாச்சு கஷ்டப்பட்டு. தரமான ஹாஃப் ரோடு. அண்ணா ஆட்களோட அங்கே தனியாக வந்தீங்கன்னா ரொம்ப டஃப்பு.